சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் மார்க்க சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ரமலான் மாதத்தில் சகர் நேரங்களில் அவர்களுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும் என்கின்ற கோணத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வி அறிவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நபிகளார் அவர்களுக்கு முதலில் இறங்கிய வசனமே இக்ர, படியுங்கள் என்கின்ற வசனத்தை தான் அல்லாஹு தஆலா முதலில் இருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் சார்ந்த கல்வியில் ஒரு தரப்பினர் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் மார்க்கம் சார்ந்த கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உலகம் சார்ந்த கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் நபிகளார் அவர்கள் பயனுள்ள கல்விக்கு இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பயனற்ற கல்வியிலிருந்து தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்ப கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்வி உலக கல்வி என பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்கின்ற கோணத்தில் பயனுள்ள கல்வியை மட்டும் நாம் கற்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய அறிவையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மால் பிறருக்கும் அந்த கல்வி அறிவு மூலம் பல்வேறு நல்வழிகளை காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் ஒன்றாக இணைத்தே பார்க்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த அந்த திருமறையில் கல்வி கற்பதற்கு அதிகம் ஆர்வப்படுத்துகின்றான். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள், கல்வி கற்றவர்களுக்கு தனி அங்கீகாரம் உள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படி கல்வி கற்றவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் உயர்ந்ததொரு இடத்தையும் நல்லதொரு வாழ்வையும் பெறக்கூடியவர்களாக இருப்பதை நாம் காண முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் பல்வேறு மார்க்க சிந்தனைகளை புதிதாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று படித்த மார்க்க சிந்தனையை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். இந்த கேள்வி என்பது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவருக்கு மட்டுமல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு கேள்வி. அதனால் கிடைக்கக்கூடிய பதில் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் கனி அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக பங்கேற்க இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கனி அவர்கள் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக பங்கேற்று நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். இன்ஷால்லா போலாமா நிகழ்ச்சிக்கு? வாங்க கனிபாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நான் கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நிகழ்ச்சிக்காக. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த கேள்வி தயாராகி வந்திருக்கீங்களா? ஓரளவுக்கு படித்து தெரிந்திருக்கக்கூடிய செய்திகளை வச்சு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 14 கேள்விகள் கேட்கப்படும். முதல் 8 கேள்வி உங்களுக்கான ஆப்ஷனோடு வழங்கப்படும். இரண்டாவது 3 கேள்விகள் நீங்கள் 50-50 என்கின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அதிலிருந்து சரியான விடையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். மூன்றாவது ரவுண்டில் 3 கேள்வி கேட்கப்படும். அதற்கு நீங்கள் ஆடியன்ஸ் போல் அல்லது ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் அவர்களை பயன்படுத்தி அதற்கான விடையை நீங்கள் தெரிந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் முதலில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர் கனி அவர்களுக்கு முதல் கேள்வியாக, உலக மக்கள் அனைவருக்கும் முதல் தூதராக அனுப்பப்பட்ட நபி யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்,
சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வியை நல்லா படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சு. உலக மக்கள் அனைவருக்கும் முதல் தூதராக அனுப்பப்பட்ட நபி யார்? ஆதம் நபி இங்கே தான் நினைப்பாங்க எல்லாம். ஆனால் நூ அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி புகாரியில் ஒரு செய்தி வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் மறுமையில் கேட்பாங்க, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்கும்பொழுது ஆதம் நபி சொல்லி அனுப்புவாங்க, உலக மக்கள் அனைவருக்கும் முதல் இறை தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கிறது. அந்த அடிப்படையில் சி தான் ஆன்சர். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, சி லாக் பண்ணுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் 3340 இடம்பெற்றிருக்கிறது. ஆதாரம் புகாரி 33:40. உடனே மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, நூகே, நீங்கள் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் புதிய சட்ட அமைப்புகளுடன் வருகை தந்த இறை தூதர் ஆவீர்கள். சரி கணிபா, உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு சென்று விடலாமா? செல்லலாம். நீங்கள் முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னதனால் திருமறையை தெளிவாக ஓதிட என்கின்ற டிஎன்டிஜே வெளியீடான தெளிவாக ஓதிட புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். சகோதரர் கனிபாய் அவர்களுக்கான இரண்டாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது இத்ரீஸ் நபியை எந்த வானத்தில் பார்த்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 4, பி 5, சி 7, டி 3. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ 4வது வானம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடுங்க. நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு, யோசிச்சுக்கங்க. தவறான பதில் சொன்னீர்கள்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற நேரிடும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம். சகோதரர் ஏ 4 என்கின்ற சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார். கனி அவர்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன் இந்த செய்தி முஸ்லிமில் 2259வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பிறகு ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு 4ஆம் வானத்திற்கு உயர்ந்தார். அந்த வானத்தின் கதவை திறக்கும்படி கூறினார். அப்போது யார் அது என்று கேட்கப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உம்முடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அவர் முகமது என்று பதிலளித்தார். அவரை அழைத்து வரும்படி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அவர் ஆம், அவரை அழைத்து வரும்படி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று பதிலளித்தார். அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். இது ஆதாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல 259வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் கனி அவர்களுக்கான மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள்? ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கேள்வி நல்லா படிச்சிட்டீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள்? முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானா? இந்த சம்பவம் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? இல்லை, அந்த விண்ணுலக பயணம் போகும்போது ஒவ்வொரு நபிமாரில் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வானத்தில் பார்க்குறாங்கங்கிற அந்த செய்தி வரும்போது இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் வானத்தில் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அந்த தொழுகை கூட கடமையாக்கப்படுது, அது மூசா நபியை சந்திச்சுட்டு வரும்போது. அதனால ஞாபகம் இருக்கு. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். சகோதரர் பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை கிளிக் செய்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லி சகோதரர் யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகின்றார். பிறகு ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு முதல் வானத்திற்கு உயர்ந்தார். அதன் கதவை திறக்கும்படி கூறினார். அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முகமது என்று பதிலளித்தார். அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. நான் அங்கு ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 259வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் கனி அவர்கள் 3 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கலவையாக வருது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமாம் சில அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கான 4வது கேள்வி, மனிதனிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கின்றான்? ஏ செல்வம் வெளித்தோற்றம், பி உள்ளம் நற்செயல்கள், சி செல்வம் நற்செயல்கள், டி உள்ளம் வெளித்தோற்றம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் பி உள்ளம் நற்செயல்கள். உள்ளம் நற்செயல்கள் எப்படி சொல்றீங்க? அல்லாஹ் கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உள்ளத்தை கண்காணிக்கிறான். வெளிப்படை தோற்றத்தை பார்ப்பது கிடையாது, செல்வத்தை பார்ப்பது கிடையாது. அதே போல் வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க போது அந்த 3 ஆப்ஷனும் இல்லாமல் ஆயிரும். ஆப்ஷன் பி தான், உள்ளத்தையும் நற்செயல்களும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். கன்ஃபார்மா? ஆமாம். உள்ளம்க்கு குர்ஆன் வசனமே இருக்கு, ஹாயினத்தில் யுனி வலா துஃபி சுதூர். கண்கள் செய்யக்கூடிய ஜாடைகளும் உள்ளத்தையும் அவனுக்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான்னு வரும். நற்செயல்களை வந்து அல்லாஹ் பார்க்குறான். ஆப்ஷன் பி. பி லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி பி லாக் பண்ணுங்க. சரியான விடையா பார்ப்போம். சகோதரர் கனி அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். மனிதனிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கிறான் என்று சொன்னால் உள்ளம் நற்செயல்கள் என்பதுதான் சரியான பதில். 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சகோதரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். சகோதரர் கனிக்கான அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி போயிடலாம். இதற்கு முன்பு அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5012வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கிறான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரைட். இது வந்து முஸ்லிம்ல 5012வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் கனி அவர்களுக்கான 5வது கேள்வி, நயவஞ்சகனுக்கு எந்த தொழுகை பாரமானதாக இருக்கும்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சுபுகு மற்றும் இஷா, பி சுபுகு மற்றும் லுகர், சி இஷா மற்றும் அஷர், டி மகரிப் மற்றும் சுபு. நயவஞ்சகனுக்கு எந்த தொழுகை பாரமானதாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ சுபுஹ் மற்றும் இஷா. சுபு மற்றும் இஷா. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். நயவஞ்சகனுக்கு பாரமாக இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஹதீஸ் தெரியுமா? அது உங்களுக்கு சம்பந்தமா எதுவும் தெரியுமா? இது ரெண்டும் வந்து இரவு, அதாவது இரவில் வரக்கூடிய தொழுகைகள். பொதுவாக வந்து பகலில் வரக்கூடிய தொழுகைகள் வந்து பிற மக்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள்னு இருக்கும். அப்போ நயவஞ்சகர்களுடைய தொழுகை அப்படி தான் அமைச்சிட்டு இருந்தாங்க, காட்ட வேணும் அப்படிங்கிறக்கா நான் தொழுகிறேன் தொழுகையாளின்னு. இப்போ இரவில் வரக்கூடிய தொழுகை இந்த சுபஹும் இஷாவும் தான். அது படித்திருக்கக்கூடிய ஞாபகம் இருக்கிறது. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். சகோதரர் கனி அவர்கள் ஏ என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்திருக்கிறார்கள். ஏ என்பது சரியான விடை. சகோதரர் 5வது கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ஈமானின் அடிப்படை புத்தகம், ஈமானின் அடிப்படைகள் என்கின்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இது புகாரியில் 657வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபுஹு இசா ஆகிய தொழுகைகளை விட முனாஃபிக் வேடதாரிகளுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவும் இல்லை. அந்த 2 தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால் தவழ்ந்தாவது அத்தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். இது புகாரியில் 657வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த 6வது கேள்விக்காக சகோதரர் கனி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மீண்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் கனி அவர்களுக்கான 6வது கேள்வி, எந்த நேர தொழுகையை தொழுவதால் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும்? எந்த நேர தொழுகையை தொழுவதால் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சுபுகு தொழுகை, பி மகரிப் தொழுகை, சி அசர் தொழுகை, டி இஷா தொழுகை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி அசர் தொழுகை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பாய், தவறான பதில் சொன்னீங்க அப்படின்னா நிகழ்ச்சியிலேருந்து வெளில போயிருவீங்க, யோசிச்சுங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறது இன்னும். இதில் படித்தவரை அசர் தான்,
அசர் தானா? சுபுக்கில் மற்ற நன்மைகள் சொல்லப்படுது, 2 மடங்கு அப்படிங்கிறது அசருக்கு தான். சகோதரர் கனி அவர்கள் சி அசர் தொழுகை என்பதை கிளிக் செய்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சி அசர் தொழுகை சரியான பதிலா? சரியான பதிலை கனி அவர்கள் சொல்லி தனது 6வது கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் 1 வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 1510வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பயணத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஹம்மஸ் என்னும் இடத்தில் எங்களுக்கு அசர் தொழுகை தொழுவித்தார்கள். பிறகு இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள். எனவே யார் இத்தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு 2 மடங்கு நட்பலன் உண்டு. அசருக்கு பின்னாலிருந்து சூரியன் மறைந்து நட்சத்திரம் தோன்றும் வரை எந்த தொழுகையும் இல்லை. சகோதரர் கனி அவர்கள் 6 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் 1 வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார். எப்படி போகுது? ரொம்ப ஈஸியாக வருதா கொஸ்டின்? எப்படி தெரியுது? ஓரளவுக்கு தெரிஞ்ச செய்திகளாக தான் இருக்குது. பெரிய செய்திகளாக இருக்குது. ஆனால் நிறைய அந்த ஹதீஸ்கள்லாம் வந்து சில ஹதீஸ்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி படித்தது ஞாபகம் இல்லாத மாதிரி அது பயனுள்ளதாக இருக்குது கல்வியாக. பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் பயனுள்ள செய்தியாக கண்டிப்பாக நிச்சயமாக பயனுள்ளதாக வேறு தகவல் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கூடுதல் தகவல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? ரைட். உங்களுக்கான 7வது கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகர் கொடையாக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தார்கள்? ஏ 8 ஆண்டுகள், பி 7 ஆண்டுகள், சி 2 ஆண்டுகள், டி 5 ஆண்டுகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இதுக்கான ஆப்ஷன் வந்து 8 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். இது சம்பந்தமா என்ன சம்பவம் தெரியும்? குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்களை வந்து இந்த கிணத்தடியில் நீரை இறைச்சி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவங்க பெண்ணுடைய தகப்பனார் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சம்மதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் இடத்துல வந்து நீ வேலை செய்துட்டு அதை மகாராணா பெற்றுக்கொள்கிறேன்னுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ தான் குர்ஆன்ல வரக்கூடிய 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். சகோதரர் கனி அவர்கள் 8 ஆண்டுகள் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதில் சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் 28வது அத்தியாயத்தில் 27 மற்றும் 28வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நீர் என்னிடம் 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எனது இவ்விரு மகள்களில் ஒரு பெண்ணை உமக்கு மணமுடித்து தர விரும்புகிறேன். நீர் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்தால் உமது விருப்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா அல் குர்ஆனில் 28வது அத்தியாயம் 27 மற்றும் 28வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் கனி அவர்கள் 7 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் 1 வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார். இதுவரை மிக இலகுவாக கேள்விகள் சென்று கொண்டிருக்கும். அடுத்தடுத்த கேள்விகள் கடினமாக இருக்கும். எதிர்நோக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான 8வது கேள்வி. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு மகர் தொகை கொடுத்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன்: ஒரு பேரிச்சம் கொட்டை எடைக்கு தங்கம், பி 1 பவுன், சி 2 கிராம் தங்க நகை, டி வெள்ளி நகை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஒரு பேரிச்சங்கொட்டை எடைக்கு தங்கம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். மகர் சம்பந்தமா வரக்கூடிய செய்தி. லாக் பண்ணிடலாமா? இன்ஷா அல்லாஹ் லாக் பண்ணிடலாம். ஏ ஒரு பேரிச்சங்கொட்டை எடைக்கு தங்கம். கம்ப்யூட்டர் ஜி சகோதரர் கனி அவர்கள் ஏ சொல்லி இருக்கிறார்கள். ஏ சரியான பதில். இந்த மகர் கொடுக்கிறது சம்பந்தமா உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? மகர் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகரை பொறுத்தளவிற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சமுதாயத்தில் மகர்னாலே இல்லாமல் இருக்கும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதக்கூடியது மாதிரி ஒரு 101 ரூபா மகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு சென்றடைந்ததுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் வந்து மகர் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. எந்த அளவிற்கு மகரை முன்னிலைப்படுத்தினாங்கன்னா, அவங்க திருமண செலவுலேயே செய்யப்படக்கூடிய செலவுலேயே பெரிய செலவாக அந்த மகரை கொண்டு வந்து அது மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாத்து நிசா சதுகாத்தி ஹின்ன நிகழா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு மனக்குடையை தாராளமாக கொடுங்கள்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சடங்கை நிறைவேற்றுவதை போல அந்த வசனத்துக்கு வந்து ஏளனம் செய்கிறத போல ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக பெண்கள் தான் அதிகமாக பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போ அவர்களுடைய ஒரு நல்ல முறையில் மன மகிழ்ச்சியுடன் அவரை திருமணம் முடிச்சுட்டு வரணும்னா மகர் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் செல்வந்தர் தான். ஆனால் அவர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து அங்கேருந்து அவருடைய ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அவருடைய தொழிலை. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டம் தெரியாத நேரத்தில் திருமணம் முடிச்சிடறாரு. அப்போ அது அந்த ஒரு பேரித்தம்பளம் கொட்டை அளவுக்கு மகருங்கிறது ஒரு சின்ன ஒரு மகராக தெரியலாம். ஆனால் ரசூலா எந்த அளவுக்கு இதை வலியுறுத்தி இருக்காங்கன்னா, நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளில் முதன்மையான நிபந்தனை எது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு தரக்கூடிய மகர்னு சொல்கிறாங்க. அது நிறைய செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில்னா மகர் இல்லாத நபர்களிடத்தில் கண்டிப்பாக மகரை கொடுக்கணும், அல்லது குர்ஆன் வசனத்தையாவது சொல்லிக் கொடுன்னு சொல்லி ரசூலா கூடுதல் அதுக்கு அக்கறையை செலுத்தியிருக்காங்க. சமுதாயத்தில் இப்போ அந்த நடைமுறை மாறிட்டு வருது. எல்லா மக்களும் மகரை கொடுத்து திருமணம் செய்கிறாங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. கனி அவர்கள் ஒரு நல்லதொரு விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மகர் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு வரதட்சணையை முற்றிலுமாக ஒழித்து மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும், அதுதான் நபிகளார் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்கின்ற விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த இளைஞர்களிடத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு மனம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு மகர் தொகையை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர் கனி அவர்கள் சொன்ன சரியான பதிலுக்கான ஆதாரம் புகாரியில் 2048 ஹதீஸாகவும் 2049 ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மனம் முடித்து விட்டாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். யாரை என்றார்கள். ஓர் அன்சாரி பெண்ணை என்றேன். எவ்வளவு மகர் கொடுத்தா என்று கேட்டார்கள். ஒரு பேரீச்சங்கொட்டை எடைக்கு தங்கம் என்றேன். இந்த ஹதீஸ் புகாரியில் 2048 மற்றும் 2049 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை சகோதரர் கனி அவர்கள் 8 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதுவரை மிக சரியான பதில் சொல்லி நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு சகோதரர் கனி அவர்கள் சிறப்பாக பதிலளித்து வருகிறார்கள். இனி அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் உண்டு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த 50-50 ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிலிருந்து தவறான 2 விடைகள் நீக்கப்படும். அதிலிருந்து நீங்கள் சரியான விடை எது என்பதை சொல்ல வேண்டும். நீங்கள் தயாரா? இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான 9வது கேள்வி. மதீனாவிலிருந்து 2வது அகபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள்? மதீனாவிலிருந்து 2வது அகபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 40 ஆண்கள் 4 பெண்கள், பி 10 ஆண்கள் 5 பெண்கள், சி 70 ஆண்கள் 2 பெண்கள், டி 50 ஆண்கள் 20 பெண்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இது லைஃப் லைன் பயன்படுத்திக்கக்கூடிய செய்தி. அது இதுதான் 50-50 ஆப்ஷன் நான் போகிறேன். டைம் இருக்கு, இன்னும் 40 செகண்ட் இருக்கு. இல்லை, இது குழப்பமாக இருக்குது. 50-50 ஆப்ஷன் நான் பயன்படுத்திக்கிறேன். 50-50 எது உங்களுக்கு சரியான பதில் நினைக்கிறீங்க? இதில் 40 ஆண்கள் 4 பெண்கள் நினைக்கிறேன். போயிடலாமா? இல்லை 50-50 ஆப்ஷன் 50-50 ஆப்ஷன் பயன்படுத்தி இன்னும் 2 கேள்விக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை இதில் பயன்படுத்திங்கன்னா அடுத்த 2 கேள்விக்கு பயன்படுத்த முடியாது. பரவாயில்ல, இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். பண்ணிக்கலாமா? கம்ப்யூட்டர் ஜி கனி அவர்கள் இந்த 4 பதிலில் சரியான பதிலை தேர்வெடுப்பதற்கு 50-50 ஆப்ஷனை பயன்படுத்துகிறார்கள். அந்த 50-50 ஆப்ஷன்ல 2 பதிலை மட்டும் போடுங்க. 2 பதில். இதில் உங்களுக்கான ஆப்ஷன் டைம் 15 செகண்ட் தான். ஏ 40 ஆண்கள் 4 பெண்கள். ஆப்ஷன் ஏ 40 ஆண்கள் 4 பெண்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இன்ஷா அல்லாஹ் லாக் பண்ணிடலாம். ஏ. சகோதரர் கனி அவர்கள் ஏ என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? தவறான பதிலை கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கலாம். சி 70 ஆண்கள் 2 பெண்கள் தான் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அகமதில் 15237வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2வது அகபா உடன்படிக்கையில் 70 ஆண்கள் 2 பெண்கள் இருந்தார்கள். இது அகமதில் 15237வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் கனி அவர்கள் 8 கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்துக் கொண்டிருந்தார். ஆப்ஷனையும் பயன்படுத்தினார். அவருக்கு தவறான பதிலையே அவரால் தீர்மானிக்க முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் மிக சிறப்பாக விளையாடினார்.
பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி பல்வேறு மார்க்க சிந்தனைகளை நமக்கும் அவருக்கும் கிடைக்கும்படி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அமைந்தது. உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை 8 கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லி பரிசுகளை பெறுகிறார் சகோதரர் கனி அவர்களுக்கான பரிசு. இதுவரை பெங்களூரிலிருந்து சகோதரர் கனி அவர்கள் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சகோதரர் யார் என பார்ப்போமா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.